அந்த காலத்துல நடிகர்களோட பிரச்சாரம், அரசியலுக்கு வந்து நடிகர்களோட பிரச்சாரத்தையும் இந்த காலத்துல இப்போ நடிகர்கள் சில பேர் வந்து பிரச்சாரம் ஈடுபடுறாங்க, அதை எப்படி ஒப்பிட்டு பாருங்க? அப்போ வந்து நான் தான் சொன்னேன், நம்மளுக்கு ஒரே எக்ஸாம்பிள். நீங்கள் பல நடிகர்கள் வந்து அரசியலில் வருவதற்காக முயற்சி பெற்று யாரும் சரியான வகையில் வெற்றி பெற்றதில்லை. எம்ஜிஆர் ஒரு எக்ஸெப்ஷன். அது அவர் நடிகராக இருக்கிறதுனால அல்ல, ஏற்கனவே கட்சியிலே பொருளாளராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரிய கட்சி, ஆளுங்கட்சி. அண்ணா இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது அவர் பொருளாளராக இருந்தார். அதனால் அவர் வந்து நடிகர் என்ற கிளாஸிஃபிகேஷனில் போட முடியாது, அந்த இதில் சொல்ல முடியாது, அந்த தலைப்பில் அவரை போட முடியாது. அவர் நடிகர் ப்ளஸ் ஏற்கனவே அரசியல்வாதி. எந்தெந்த மாதிரி பேசுகிறதுன்னு சொல்லுது. ஒரு சின்ன உதாரணம். நானும் அவரும் சேர்ந்து ஒரு நாமக்கலுக்கு மீட்டிங்கு போயிட்டுருக்கோம். ஒரு தடவை திருச்சியிலேருந்து நாமக்கலுக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போயிட்டுருக்கோம். நான் வந்து மாலை முரசு ஏதோ ஒரு மாலையில் இருக்கிற ஒரு பேப்பர் எடுத்து வாங்கி கையில் வச்சுக்கிறது. ஏன்னா அவர் கேட்பார், என்கிட்ட என்ன சமாச்சாரம்னு கேட்பார். போயிட்டே இருக்கோம். ஸோ அப்போ வந்து கலைஞர் முதலமைச்சர் அவர் வந்து சொன்னார், கலைஞர் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு அரசியல் பொருளாதாரம் எல்லாம் ஒன்றும் தெரியாது, நீங்கள் எப்படி முதலமைச்சராக வர முடியும், பொருளாதாரத்துக்கு பற்றி எதை பற்றியும் தெரியாது, நடிப்பு தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு, டீகே பண்ணியிருக்கிறாரு, விமர்சனம் பண்ணியிருக்காருன்னு சொன்னேன் நான். அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அதோடு விட்டார். அப்புறம் மேடை வந்தது. அப்புறம் வந்து மேடை ஒரு பெரிய கூட்டம், பயங்கரமான கூட்டம். நானும் அவரும் நான் தான், அவருக்கு அடுத்தது முக்கியமான நான் தான் அன்னைக்கு. அப்போ வந்து இப்படி தமாஷா பேசுவார். அண்டே வந்து வரும்போது ஒரு ஒரு சமாச்சாரம் சொன்னார். இந்த எம்ஜி ராமச்சந்திரனுக்கு என்ன தெரியும், எம்ஜிஆர்னு சொல்லுதில்ல, ஆட்சி பொருளாதாரம் தெரியுமா, இது இல்லை தெரியுமா. ஆனால் எனக்கு அது தெரியாதுன்னு, எனக்கு முதலமைச்சராக வந்து அதுக்கெல்லாம் இருக்காங்க, ஐஏஎஸ் அவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் எந்த முதலமைச்சருக்கும் தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். நான் வந்து இளமை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன், பசியிலே வாடி இருக்கிறேன். அந்த பசியினுடைய கொடுமை எனக்கு நல்லா தெரியும். பசியினுடைய கொடுமை ஒருவனுக்கு தெரிந்தால் அவன் முதலமைச்சராவதற்கு தகுதி பெற்றவன். ஏன்னா உங்கள் பசி அவனால் போக்க முடியும். ஏன்னா பசி என்றால் என்ன என்று எனக்கு தெரியும், அது மற்ற முதலமைச்சர்களுக்கும் அரசியல்வாதிக்கும் தெரியாது. ஆகவே அந்த தகுதி போதும் எனக்கு. ஒரே கிளாப்ஸ். ஸோ ஒரு அது எப்படி ஒன்றும் கோவப்படாமல் கலைஞரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை அவர். அவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. புரியுதவங்களுக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டாக அவனை முடிச்சுட்டு அவரோட டெக்னிக்கில், எம்ஜிஆர் டெக்னிக், எல்லா இடைத்தேர்தலுக்கும் என்ன போடுவோம், மற்ற அமைச்சர்களில் இருக்காங்க பேர் நிறைய அமைச்சர், அவங்களே சில நேரத்தில் போடுவாங்க. ஆனால் என்ன போடாத ஒரு பை எலெக்ஷன் இல்லை. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் மேற்கில் ரொம்ப டஃப்பு, அதில் ரொம்ப ஜெயிச்சு வாங்கி கொடுத்தேன். அது வேறு, அது நான் ஒரு புக்கு வரப்போகிறது, நான் கொடுக்குறாது. அப்போ வந்து நெல்லை கடைசி எலெக்ஷன் எம்ஜிஆருக்கு நெல்லை, அதுதான் அவர் லாஸ்ட் இடைத்தேர்தல். அதில் என்ன ஆச்சுன்னா ஆர்எம்பி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணார், யார் தலைவர். அவருக்கு அது அவருடைய ஏரியா கிடையாது. கருப்சாம்பாண்டினும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணார். பட் அது ஆர்எம்பி ப்ரெஸ் பண்ணால் எம்ஜிஆருக்கு மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய உறவு ரொம்ப பூர்வீகமானது, ஒரு 30 வருஷம் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. சரின்னு கொஞ்சம் முழு மனசு இல்லாமல் ஒத்துக்கிட்டார். ஸோ அதில் வந்து சுத்தமல்லின்னு ஒரு ஏரியா,
நான் வந்து மூக்கை தேவர், ராஜாஜி, பசுமன்மன் அவங்களோட மூவ் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் தேவருடைய அந்த அதுக்காக தேவர் டாமினேஷன் ஒரு 14 பூத் எனக்கு. ஸோ எல்லாம் ஒன்றுடனே அவருக்கு அப்போ பேசுகிறது கஷ்டமாக இருந்தது. அவர் வந்தார். வந்த உடனே கெஸ்ட் ஹவுஸில் கேட்டார், இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டார். எல்லோரும் நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா இருக்குது. இல்லை சார் ஒரு பிரச்சனை இருக்குது சார். நான் இங்கே வந்து வல்லத்தராய கோட்டாலேருந்து ஒரு ஆளை ஒன்று வந்து போட்டிருக்கீங்க. நீங்கள் நெல்லையில் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு ஆளும் கிடைக்கலையா அப்படின்னு இங்கே பேசுகிறாங்கன்னாரு. அவ்வளோதானே. சாயந்தரம் இதோட ஒரே வரி சாயந்தரம் 3 இடத்துல மீட்டிங். பேச ஜாஸ்தி வராது. ஒரு சென்டென்ஸ் 2 சென்டென்ஸ். இந்த இடைத்தேர்தல் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர், இந்த இடைத்தேர்தல் ஆரம் வீரப்பனுக்கும் சுப்பிரமணிய பிள்ளைக்கும் நடைபெறுகின்ற இடைத்தேர்தல் இல்லை. இந்த இடைத்தேர்தல் எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் நடைபெறுகின்ற அறப்போர். இதில் யார் ஜெயிக்க வேண்டும் என்று நீங்களே முடிவு செய்யுங்கள். வணக்கம். ஹெட்லைன்ஸ் நெக்ஸ்ட் டே பேப்பர் பூரா 20,000 ஓட்டில் ஜெயிச்சார். ஆரம்பி அது அது அந்த மாதிரி இல்லை. இப்போ எப்படி ஒரு கடுமையான ஒரு கடன் சொல்லே இல்லை. திட்டு ஒன்றும் கிடையாது. அது ஸோ காலம் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு போர் அடிச்சது இல்ல. இன்னொன்று சார், இப்போதைய அரசியல் அதிமுக இப்போ எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடு அதிமுக இப்போ இருக்கிற அதிமுக இப்போ வந்து அதிமுகவும் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கேன். நான் வந்து அப்போ சுதந்திர கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் அப்போ அந்த காலத்தில் சுதந்திரா கட்சியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒரிசா, குஜராத் எல்லோரும் இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் தான் இருக்காங்க, நான் உட்பட. இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அஇஅதிமுகவும் ஒன்றா கூட்டணி அமைச்சிருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த அடுத்த தேர்தலில் நமக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. அடுத்த தேர்தலில் நம்முடைய மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு பிரகாசமான நிலைமை இருக்கிறதாக என்னுடைய தேர்தல் அனுபவம் கணிப்பு சொல்லுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.